சுபம் விஜய் சார், இந்த 2026ல இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் ஊர் ஊரா போய் சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவி தூக்கி மணமேடையில் வைங்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போகும். அதில் இந்த மிதுனம்னு ஒரு ராசி இருக்குது. பரபரப்பான சுச்சுவேஷனில் கூட முதல்ல சாப்பாடு பற்றி தான் பேசும். சாப்பாடியா கடை கரெக்டாக இருக்குமா, அது இருக்குமான்னு. ஒரு சிலர் நான்வெஜ் விரும்பியாக இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க கறி இல்லாத சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன்பாங்க. அந்த அளவுக்கு பேசுறது. இவங்க என்ன ஒரே ஒன்றா செலக்டிவாக இருப்பாங்க. காஃபினா காஃபி, ஒரு சிலது எனக்கு பிடிக்காது, செலக்டிவாக சாப்பிடுவாங்க. ரசித்து ருசிச்சு சாப்பிட்றது வேற. இந்த ஐட்டம் தான் வேணும் அடம் பிடிக்கிற ராசி. இதில் சாப்பாட்டுக்குன்னு நேரத்தை அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற ராசி இது. இவங்க மூலம் ஸ்விக்கி ஜொமோட்டோ ஓடுதுன்னு சொன்னால் அதில் முதல் ராசி இந்த ராசி தான். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. பொதுவாக இவங்களுக்கு சமையல் நல்லா சமைக்கவும் தெரியும். அது ஆயில் நட்சத்திரம் இருக்கு, சாப்பிடவும் தெரியும். இவங்க என்னன்னா சமைக்கும் போதே 1/4 கிலோ சாப்பாடை சாப்பிட்டுருவாங்க. உங்ககிட்ட தான் கேட்கணும், எந்த ஹோட்டலில் எந்த ஐட்டம் நல்லா இருக்குன்னா, சாம்பார் இந்த கடையில் இருக்குது, இட்லி இந்த கடையில் நல்லா இருக்குது, அந்த மாதிரி சூஸியாக இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு சரியில்லை என்றால் மனசை தொங்க போட்டுருவாங்க. அதாவது அடுத்த ஒரு ராசி இருக்குங்க, கும்பராசி. சொக்கனுக்கு சோறு செட்டி அளவும்பாங்க. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாடு இது உப்பு காரம் புளிப்பு அதில் அளவு தான். சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்கு கேட்டால் சொல்லுவாங்க. இந்த கணவன் மனைவி, இந்த கும்பராசிக்காரங்க கணவனாக இருந்த மனைவி என்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் தட்டு காலியானதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓ, சாப்பாடு நல்லா இருக்கு போல் இருக்கு. ஏன்னா கும்பகாரணன் அவரும் சாப்பாட்டு ராசி இந்த ராசி தான். உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்துக்கங்க. 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும்.